என்று சொன்னால் மறக்க முடியாத ஒரு பொன்விழா ஆண்டு. சிறப்பாக இந்த சாந்திநேயர் மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த பொன்விழா ஆண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அன்பிற்குரிய மேயர் அவர்கள் திரு ராமகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடை மட்டுமல்லாமல் இந்த வார்டிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் திரு பவுல்ராஜ் அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது 11வது வார்டு வண்ணை பகுதியில் உள்ள சிறப்பாக பல ஆண்டுகளாக இந்த மாநகராட்சி ஆரம்பித்த ஆண்டிலிருந்து மேயர் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அவர்கள் சிறப்பாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் யாவரும் அன்புக்குரிய போலீஸ் காலனி மக்களும் எங்களோடு இணைந்து இந்த பகுதியில் இந்த விழாவிலே கலந்து கொள்ளலாம். எனவே தயவுசெய்து எல்லோரும் வந்து 7வது வார்டு கவுன்சிலர் திருமதி இந்திராமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வருக வருகிற வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய கணவர் மிகவும் ஒரு எளிமையானவர். அவரும் அந்த அம்மா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் சங்கத்தின் சார்பாக வருக வருகன வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் நமது அன்புக்குரிய மேயர் அவர்கள் சமீபத்திலே கண் ஆபரேஷன் பண்ணினாலும் நம்மளை நேசித்து வந்திருக்கிறார்கள். உண்மையிலே அது நாங்கள் எங்கள் சங்கத்தில் யாரும் நாங்கள் மறக்க முடியாது. நமது தலைவரின் அன்பின் அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் வந்து இந்த விழாவினை சிறப்பிக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் நமது பாளை சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நமது அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்கள் மிகவும் எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான சகோதரர். அவர்களும் சற்று நேரத்தில் 5 நிமிட அளவில் நமது இந்த இடத்தில் வர இருக்கிறார்கள். வந்த பிறகு நமது அருமையான சாந்திநேயர் சங்கத்திற்கு சொந்தமான கட்டிடம் அதை திறப்பதற்கு இப்பொழுது நாங்கள் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவழித்து சங்கத்தை புதுப்பித்து உள்ளோம். அந்த சங்கத்தை இப்பொழுது நமது அன்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அப்துல் வஹாப் ஐயா அவர்களும் அன்புக்குரிய மேயரை அவர்களும் அதை திறக்க இருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல தருணம், மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த அன்புக்குரிய அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நமது அன்புக்குரிய ஜெகநாதன் அவர்களும் எங்க அலுவல் காரணமாக வெளியூர் செல்ல இருப்பதால் அவர்கள் உடனே வந்து நமக்கு முதலில் வந்து அந்த மணிமகால் வைத்து நம்மளை பார்த்து நம்மளை மகிழ்ச்சியோடு அவர்கள் ஆதரித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று சில நிமிடங்களில் நமது அன்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் வந்தவுடன் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு 5 நிமிடம் மட்டும் இந்த இடத்தில் நடைபெறும். தொடர்ந்து நாம் அப்படியே அங்கிருந்து எல்லாரும் ஊர்வலமாக நமது மணிமகாலுக்கு சென்று நமது பொன்விழா ஆண்டை நமது சிறப்பாக நடத்துவோம். அதிலும் நமது அன்புக்குரிய அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்களும் நமது அன்புக்குரிய மேயர் அவர்களும் அதில் நமது வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது அன்புக்குரிய 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறார்கள். 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் சாந்திநேயர் பகுதியிலே முதல் மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கும் நாம் பரிசுகள் வழங்க இருக்கிறோம். எனவே அதிலும் அந்த நிகழ்ச்சியிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி நடத்தி உள்ளோம். அதிலும் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தருணத்தில் நாம் அப்படியே இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஏழைகளுக்கும் 50 பேருக்கு நாம் அந்த இலவச சேலையை கொடுத்து அவர்களையும் நம்மளது ஆதரித்து வருகிறோம். அதுவும் அன்புக்குரிய நமது பாளை சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்புக்குரிய மேயர் அவர்கள், அன்புக்குரிய கவுன்சிலர் இந்திராமணி அவர்கள், அன்புக்குரிய கவுன்சிலர் திரு பவுல்ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதையும் நமக்கு சிறப்பித்து தருவார்கள். யாவரும் அதில் இருந்து அந்த தருணத்தையும் நீங்கள் பயன்படுத்துமாறு உங்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சரியாக 5 நிமிடத்து அளவில் நமது அன்புக்குரிய பவுல்ராஜ் அன்புக்குரிய நமது அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்கள் வர இருக்கிறார்கள். அந்த மினிஸ்டர் அவர்களும் அவர்களை தொடர்ந்து அருமைக்குரிய ரூபி மனோகரன் எம்எல்ஏ, அன்புக்குரிய மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள் அதில் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் அந்த மலரிலே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த பொன்விழா ஆண்டு மலரையும் இவர்கள் பொன்னான கரங்களால் இப்பொழுது அதை வெளியிடுவார்கள். வெளியீடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியிலும் இன்றைய தின நிகழ்ச்சிகள் எல்லாமே அதில் இடம்பெறும். நிகழ்ச்சி இடம்பெற்று இன்னும் 10 days or 15 daysல அந்த மலர் எல்லார் கைக்கும் கிடைக்கப்படும். அது மட்டுமல்லாமல்
தலைவர் அவர்கள் சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி வரையும் நாங்கள் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை தொடர்ந்து இப்பொழுது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான பொருளாளர் அன்புக்குரிய சவுந்தரராஜ் சார் அவர்கள், அன்புக்குரிய உபர தலைவர் அஸ்ரப் அலி சார் அவர்கள், அன்புக்குரிய மதன் சார் அவர்கள், அன்புக்குரிய அப்பத்தரை சார் அவர்கள் எல்லோருமே இணைந்து இந்த விழாவினை நாங்கள் சிறப்பாக, அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நல்லதொரு செயற்குழு உறுப்பினர்கள் 30 உறுப்பினர்கள் இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இச்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி வருவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக அந்த மீட்டிங்கை நடத்தி நாங்கள் இந்த விழா இந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன பிரச்சனை உண்டு என்று சொல்லி மாநகராட்சியிலே கொடுத்து அதை சிறப்பாக வழிநடத்தி செய்து வருகிறோம். அதற்காக மட்டுமல்லாமல் எல்லா பொதுமக்களும் எங்களுக்கு அன்பான உபசரிப்பு மட்டுமல்லாமல் அன்பான வரவேற்பு, அது மட்டுமல்லாமல் நல்ல விளம்பர நன்கொடை கொடுத்து விளம்பரதாரர்கள் அநேக பேர் விளம்பரதாரர்கள் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை தாங்கி வருகிறார்கள். அவர்கள் நன்றி தெரிகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் சரியாக 3 மாத காலத்தில் அருமையான பொங்கல் விழா தமிழர் திருவிழாவுக்கும் வாய்ப்பு இருந்தால் நமது அன்புக்குரிய மேயர் அவர்கள் அந்த விழாவிலும் சிறப்பிக்க வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். கண்டிப்பாக அவர்களும் அதில் நிகழ்ச்சிகளே வந்து நமது பிள்ளைகள் கிட்டத்தட்ட 500-600 பிள்ளைகள் பரிசுகள் வாங்குவார்கள். அந்த விழாவினிலும் அன்புக்குரிய மேயர் அவர்கள் மற்றும் நமது அன்புக்குரிய கவுன்சிலர்ஸ் அவர்கள் அதிலும் பங்கேற்று சிறப்பிப்பார்கள். ஒரு எளிமையான மேயர் அவர்கள், உண்மையிலே அவர்கள் இப்பொழுது நமது இந்தியாவிலே ஒரு சிறப்பான மேயர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு அவர்கள் எளிமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அன்று சொல்வோம். காங்கிரஸ் ஆட்சியிலே கக்கன அவர்களை மினிஸ்டர்களை எல்லாம் இந்த வரை அவர்களுடைய இதை பேசுவார்கள். அதுபோல் அன்புக்குரிய மேயர் அவர்களும் அவர்களை போன்றுதான் இன்று இந்த திருநெல்வேலி மாநகராட்சியிலே எளிமையாக மேயராக பணியாற்றி வருகிறார்கள். இப்படி ஒரு மேயர் கிடைத்தது நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்கள் குடும்பத்திற்காகவும் நாங்கள் எப்பொழுதுமே வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல ஒவ்வொரு இந்த செயற்குழு யாவருக்கும் நாங்கள் பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நமது அன்புக்குரிய பொருளாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கத்துரிய மேயரை அவர்களுக்கு மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், சங்கத்தினுடைய தலைவர், சங்கத்தினுடைய செயலாளர், சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய மாலை வணக்கம். இந்த சாந்தி நகர் பொதுநல அபிவிருத்தி சங்கமானது ஒரு பதிவு பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டியாக கடந்த 50 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போ மற்ற பகுதியெல்லாம் ஒரு ஓவரால் லே அவுட்டே போட்டு ஆரம்பத்திலேயே ஒரு டிஃபைன்டு லே அவுட்டாக இருக்கும். இது அப்படி இல்லாமல் ஒரு கிராம பகுதியாக இருந்து சிறு சிறு கிராமப்பகுதிகளுடைய இணைப்பாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரே வார்டாக இல்லாமல் 3 வார்டுகள் ஓவர்லேப் ஆகக்கூடிய ஒரு பகுதி. ஆரம்ப நாட்களில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சீமக்கருவேலை மரங்களும் அதுகளும் ஒரு தெருவுக்கு 2 வீடு இருக்கும், 3 வீடு இருக்கும். இந்த சங்கத்தினுடைய முயற்சி, எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய முயற்சியால் இந்த ஒவ்வொரு அந்த வசதிகள், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு மிகச்சிறந்த முறையில் ஒரு நல்ல வாழ்விடமாக இருக்கு. அதற்காக இந்த நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், இன்றைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் வரைக்கும் நாங்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் பகுதிகளுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த சிறு சிறு குறைகள் பெருசாக இல்லை, அதையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணி தரணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நீங்கள் இவ்வளவு உங்களுடைய பணிகளுக்கு நடுவில் வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது 11வது வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கு திரு கந்தன் அவர்களுக்கு சங்கத்தினுடைய தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். இந்த மாநகராட்சியினுடைய மிக மூத்த ஒரு உறுப்பினர் அவர்கள் 1986 இருந்து எப்படி இந்த சங்கம் நாங்கள் 50வது ஆண்டா கொண்டாடுற மாதிரி அவர்கள் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை அவ்வளோ ஆண்டுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி, நீங்கள்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப நன்றி. 2-3 மாமன்ற உறுப்பினர்கள், 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள், 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள்
அன்றைக்கு ஒரு தலைவர் முன்னாடி வாங்க, தலைவர் முன்னாடி வாங்க, சொல்லி சாருங்க. இப்பொழுதும் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்குரிய நமது பாளை சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் அவர்கள் இந்த நேரத்தில் வந்தது நம் யாவரும் கரம் தட்டி நமது வாழ்த்தலை நன்றி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அன்புக்குரிய மேயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய கவுன்சிலர் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் பொற்கரங்களால் இந்த கட்டிடத்தை அவர்கள் இப்பொழுது திறந்து வைப்பார்கள். அப்படி அவர்களை அணுகிய பொழுது நீங்க திரு கந்தசாமி செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். கொஞ்சம் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களை நீங்கள் பார்த்தால் நான் அப்படி ஒரு மனிதனை பார்த்ததே இல்லை உலகத்திலே. நானும் எனக்கு 63 வயசு ஆக போகிறது. இப்படி ஒரு நல்லதொரு மனிதர் மட்டுமல்லாமல் தாழ்மையான உள்ளம் படைத்தவர்கள், தாழ்மையாக வசிக்கக்கூடியவர்கள். இந்த மேயர் என்றால் பங்களால வசிக்கலாம், ஆனாலும் அவர் இல்லத்தில் நாங்கள் சென்று இந்த இன்விடேஷனை கொடுக்கும் பொழுது நாங்கள் பார்த்து உள்ளம் பூரித்தது. இப்படி ஒரு மேயர் நமக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி. இந்த நமக்கு நன்றி இல்லை, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த தென் தமிழகத்திலே ஒரு சிறப்பான ஒரு மேயர் என்று சொன்னால் நம்ம அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள். இன்றும் அவர்கள் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை சைக்கிள் கிட்டு என்று சொல்வார்கள். அப்படி அந்த மக்கள் நாங்கள் சென்ற பொழுது அவர்கள் இல்லத்திற்கு சென்ற பொழுது ஒரு வாகனமுடைய பைக்கு தவிர மற்ற எதுவும் செல்ல முடியாது. பைக்கு தவிர அவர் அந்த இடத்துக்குள்ள இன்றைக்கும் அவர்கள் மேயரான பிறகும் அந்த இடத்தில் வசித்து வருகிறார்கள். அப்படி ஒரு நல்லதொரு மேயர் கிடைத்ததை நாம் நிச்சயமாக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்லாமல் சாந்தின மக்களின் சார்பாகவும் கரந்தட்டி எங்கள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது பொதுச் செயலாளர் அன்புக்குரிய பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் அன்புக்குரிய மேயர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க இங்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள், 22வது அறையிலே திரு அடைக்கலம் பர்னாண்டோ அவர்கள் ஆங்கிலம் பேசிய புலமை படைத்தவர்கள். ஆங்கிலம் பேசினால் யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர்கள். அவருடைய புதல்வன் அன்புக்குரிய தினேஷ் அவர்கள் நமது அன்புக்குரிய எம்எல்ஏயோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நாங்கள் எம்எல்ஏ பார்க்க வேண்டும் என்றால் தினேஷ்டையும் நம்ம அன்பு தம்பி முத்துட்டி போன் அடிச்சா எங்க இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்த பதவி அடைத்தாலும் உடனே நம்மளை போன்லாம் உடனே அட்டன் பண்ணுவாங்க.
அந்த தினேஷ் அவர்களும் இப்பொழுது மாநகர செயலாளராக மாநகர கிழக்கு மாவட்ட செயலராக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் பணி சிறக்கவும் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை அன்புக்குரிய எங்கள் பொருளாளர் திரு சவுந்தரராஜன் சார் அவர்கள் அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். நமது அன்பிற்குரிய சகோதரர் திரு பவுல்ராஜ் அவர்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நல்லதொரு கவுன்சிலர். அவர்கள் இந்த வார்டிலே சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள். தம்பி என்றால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களையும் இந்த நேரத்தில் உங்களது சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் அவர்களை நமது அன்புக்குரிய உபதலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து தம்பி பவுல்ராஜ் அவர்களை கரந்தட்டி நமது வாழ்த்தலையும் நன்றியையும் நாம் தெரிவிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து வண்ணை மன்னன் மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு எளிமையானவர். அன்புக்குரிய கந்தன் அண்ணன் என்று சொன்னால் அந்த பகுதியிலே வண்ணார்பட்ட பகுதியிலே பணியாற்றுவது மிக கடினமான காரியம். ஆனாலும் அந்த பகுதியிலே தொடர்ந்து அங்கு கவுன்சிலராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வரும் அன்புக்குரிய நமது கந்தன் கவுன்சிலர் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைவோம். எங்கள் இணைச் செயலாளர் அப்பாத்துரை சார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர் சுண்ணாம்புமணி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. அது எம்கேபி நகரில் வெற்றி பெறுவது மிகவும் கடினமான காரியம். அதில் வெற்றி பெறுவென்றால் அவருடைய சேவை. அவருடைய துணைவியார் திருமதி இந்திராமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது அன்புக்குரிய சவுந்தரராஜ் சார் அவர்களை நீ போடுங்க அன்புக்குரிய இந்திராமணி அம்மா அவர்களை நாங்கள் உங்களது சார்பாக வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நமது அன்புக்குரிய சாந்தி நகர் சாந்தி விநாயகர் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்புக்குரிய எனக்கு பாசமுள்ள என் அண்ணன் திரு ஏஎல் மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இப்பொழுது நமது தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களையும் கௌரவிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து நமது ஜமாத்து தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நிஜாமுதீன் வந்திருக்கிறார்கள். எத்தனை வேலைகள் இருந்தாலும் அந்த சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அன்புக்குரிய சகோதரர் நிஜாமுதீன் அவர்களையும் இப்பொழுது அன்புக்குரிய தலைவர் அவர்களுக்கும் இந்த பொன்னாடையை அணிவித்து அவர்களையும் கௌரவிக்கிறார்கள். அவர் வந்துருவாங்க. போடுங்க. நமது சரவணா கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்னரிடம் பட்டம் பெற்றவர்கள், ஜனாதிபதியிடம் பட்டம் பெற்றவர்கள், அம்மாள் பிரதீபி பட்டீலிடம் பட்டம் பெற்ற அன்புக்குரிய நமது பகுதியை சேர்ந்தவர்கள், மிகவும் மறக்க முடியாத ஒரு அண்ணன் பாக்கியம் அவர்களையும் இப்பொழுது தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களையும் கௌரவிக்கிறார்கள். அன்பு சகோதரர், ஏனென்றால் ஒரு தலைவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தொண்டன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல ஒரு நேர்முக உதவியாளர் அன்புக்குரிய அண்ணன் முத்து அண்ணன் அவர்களையும் இப்பொழுது நாங்கள் உங்களின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கிறோம். நீங்க போடுங்க, நீங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அவர்களை எல்லாம் கரந்தட்டி வாழ்ந்தீங்க. அவரை எம்எல்ஏ பார்க்கணும், அவள்கிட்ட போன் அடிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க நம்பர்லாம் வாங்கி தரோம். என மிகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர்கள், உண்மையோடு பணியாற்றக்கூடிய ஒரு நல்லதொரு சகோதரர் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் நான் எல்லாருக்கும் நாங்கள் பாராட்டியாச்சு. மீண்டுமாக சரியாக நிகழ்ச்சிகள் ஷார்ப்பாக முடிஞ்சிடும். எம்எல்ஏ ஐயாவும் இருப்பாங்க. அவங்க வாழ்த்துறை வழங்கிய பிறகு நமது பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படும். முதலாவதாக நமதற்கு அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய நம்ம வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளை சிறப்பாக செயலாற்றுறதுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்ல வருகை தந்திருக்கின்ற பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர்
உங்களுடைய தொகுதியுடைய செல்ல பிள்ளை இன்றைக்கி இந்த மேடையில் நான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன்னா ஒரு சாதாரண சைக்கிளை சென்றுகிட்டு விட தமிழ்நாடுடைய முதல்வரிடம் உள்ளத்தை எடுத்து சென்று என்னை இன்றைக்கி மேயராக அழகு பார்த்த பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தான் இந்த முழு பொறுப்பு சேரும். இன்றைக்கி எளிமையான ஆள் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு எளிமையான ஒரு தொண்டனை தமிழ்நாடுடைய முதல்வர்கிட்ட எடுத்து சென்று அழகு பார்த்த என்னுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களுக்கு மனமார்ந்த இந்த கூட்டத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சாந்திநேரு பகுதிக்கு ஒரு வரலாறு உண்டும். இந்த சாந்திநேருடைய பகுதி சுடலமுத்து பிள்ளை என்று ஒரு தாத்தா அவர்கள் தான் இந்த இடத்தை லேவிட்டு போட்டு வந்தார்கள். அந்த இடத்தை லேவிட்டு போடும்போது அன்றைக்கி கீழநத்தம் பஞ்சாயத்தை சேர்ந்த இந்த பகுதி தோட்டம் பஞ்சாயத்து, இந்த பகுதியில் இங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு வீடு இருக்கும். இன்றைக்கு அந்த மனிதன் இந்த இடத்திலே உங்களுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்து இந்த இடத்தையும் நீங்கள் 50 ஆண்டு காலம் கழித்து இந்த இடத்தை நீங்கள் பொன்னுலா கொண்டாடுவீர்கள் சொல்லி அன்றைக்கி வாழ்த்தி இந்த இடத்தை கொடுத்த அந்த சுடலமுத்து பிள்ளை ஐயா தாத்தா அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் மனமான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் சங்கத்தை நடத்தினாலே சங்கடம். 2 வருஷம் சங்கம் நடத்துவோம், 3ஆவது வருஷம் சங்கம் நடத்த முடியாது. தலைவர் ஒரு பக்கம் இருப்பார், செயலர் ஒரு பக்கம் இருப்பார், செயற்குழு ஒரு உறுப்பினர் இருக்கார். அமைதியான முறையில் 50 ஆண்டு காலமாக 1975 தொடங்கப்பட்ட அந்த சங்கம் இன்றைக்கி 2025 கொண்டு நின்றுக்குன்னா இந்த சங்கத்தினுடைய ஒவ்வொருடைய உறுப்பினரும் உடைய உழைப்பு, அன்பும், பாசமும், அதே மாதிரி இந்த சாந்திநேருடைய நலச்சங்கத்தினுடைய மக்கள், அருமையான மக்கள் சாந்தமாக இருந்து இந்த நலச்சங்கத்தை 50 ஆண்டு காலமாக கொண்டு நிறுத்ததுக்கு காரணம் தலைவர், செயலாளர், செயற்குழு உறுப்பினர் மட்டுமல்ல, இந்த பகுதி வாழ்கின்ற மக்களும் அமைதியான ஆட்கள் என்று நிரூபணமான அதுக்குத்தான் இந்த 50வது ஆண்டு விழா எடுத்துக்காட்டு என்று நான் இது மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி எங்களோடு வருகை தந்துக்கிட்டு இருக்க இந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் எந்த குறையினாலும் மக்களுக்காக உரிமையோடும் போராட்ட குணத்தோடும் உரிமையோடு அந்த பகுதிக்கு பெற்றுத்தந்த மாமன்ற உறுப்பினர் 6வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் அவர்கள். அதே மாதிரி நகராட்சி காலத்தில் இருந்து மாநகராட்சி உருவாக்க காலம் வரைக்கும் இன்றைக்கி மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடிய கந்தன் அவர்கள். அதே மாதிரி 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை இந்திரா மணி அவர்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்லும்போது மாவட்டத்தை பார்த்தால் தினேஷை பார்க்க முடியாது, தினேஷை பார்த்தா மாவட்டத்தை பார்க்க முடியாதுன்னு அப்படி 2 பேரும் இணைந்து இந்த பாளையங்கோட்டை பகுதிக்கு உழைத்து கொண்டு இருக்கின்ற மாநகரத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் தினேஷ் சாச்சா. எல்லோரும் நாங்கள் சாச்சான்னு தான் கூப்பிடுவோம், அவரும் சாச்சான்னு தான் கூப்பிடுவார், நாங்களும் சாச்சான்னு தான் கூப்பிடுவோம். அப்படி ஒரு நட்புக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் சாச்சா தினேஷ் அவர்கள். தம்பி சொல்ல முடியாதுல்ல, சபையில் வந்து தம்பின்னா எனக்கு இப்போ 49 வயசு ஆகுது, உங்களுக்கு 52 வயசு ஆகுது, சபையில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி சரவணன் அவர்கள் என்னை வீட்டுக்கு என்ன அருகில் அடுத்த வீடு, அந்த வீட்டிலிருந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அது மாதிரி இது. அதே மாதிரி இந்த தலைவர், செயலாளர் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவளுங்க தலைவரை இந்த அவள் எந்த நிகழ்ச்சினாலும் சரி சாந்திநேரு மக்களுக்காக பொதுநலச் சங்கம் மூலியமாக பல்வேறு நலத்திட்டங்கள். அதே மாதிரி நம்மளுடைய பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்காக தமிழ்நாடுடைய முதல்வரிடம் எடுத்து சென்று அதே மாதிரி பம்பிங் ஸ்டேஷன், கழிவுநீருடைய பம்பிங் ஸ்டேஷனாலும் சரி, அதே மாதிரி இந்த பகுதிக்கு அடுத்தால பெரிய வாட்டர் டேங்க் வரப்போகுது. அது மாதிரி ஒவ்வொருடைய திட்டமும் பாளையங்கோட்டையுடைய எண்ணமும். ஏன்னா பேட்டையில் இருந்தால் உங்களை கொஞ்சம் லேட்டாக 1/2 மணி நேரம் லேட்டாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரணும் தான் அவரை வீடே பாளையங்கோட்டைக்கு மாற்றி வந்து உங்களை எந்த நேரமும் போகும்போது வரும்போது சந்தித்து உங்களுடைய குறைகளை நான் செஞ்சு தமிழ்நாடுடைய முதல்வரும் அதே மாதிரி எங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் அதே மாதிரி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற கனிமொழி கருணாநிதி அவர்களும் அதே அந்த மாதிரியுடைய நல்ல அன்பும் பாசத்துக்கும் நமக்கு கிடைத்த நெல்லை மாவட்டத்துக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் நமக்கு பாளையங்கோட்டையுடைய சட்டம் கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்திங்கன்னா
லட்சக்கணக்காக கோடிக்கணக்கானது வரும். இன்றைக்கி குலவணிக்கப்படியுடைய ரயில்வே கேட்டு ஒய் வடிவு அந்த பாலத்தினுடைய திட்டம், அதே மாதிரி இன்றைக்கி தாமிரபரணியை சுத்தப்படக்கூடிய திட்டம், அப்படி சாலை அபிவிருத்தி திட்டம், ஒவ்வொருடைய திட்டத்தை பாளையங்கோட்டையில் 20 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 3.5 வருஷத்தில் செய்து கொடுத்து அழகு பார்த்த பாளையங்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதனால் நான் நிறைய பேச எனக்கு கண்ணு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் 56வது ஆண்டு விழாவை நீங்கள் என்னை கூப்பிட்டேன்னா நான் அதிகமாக பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு பேசுகிறேன். அதனால் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால எல்லாத்துக்கும் இடைவிட்டு நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்கு பெரிய நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். இந்த சங்கம் இன்றைக்கு 50வது ஆண்டு விழாவை கூப்பிட்டிருக்கிறீர்கள். எங்களை 75வது ஆண்டு விழாவை நீங்கள் இதே மேடையில் இருக்கிறவர்களை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொல்லி இந்த நிர்வாகத்துக்கும் சாந்தி நேர நல சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றின அன்பிற்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக நாங்கள் எங்கள் பொதுமக்களின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் நமது அன்புக்குரிய தம்பி தினேஷ் அவர்கள் மாநகர செயலாளர் ஆவணர்கள் மட்டுமல்லாமல் நமது பகுதியை சார்ந்தவர்கள், எனவே அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசிய பிறகு நமது அன்புக்குரிய எம்எல்ஏ அவர்கள். சாந்தி நகர் பொதுநல அபிவிருத்தி சங்கத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் இன்ஜினியர், என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருந்தாங்க. நான் வந்து 22வது தடவை தான் கூடியிருந்தேன். என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அன்பு அண்ணன் இன்ஜினியர் அஸ்வதி அவர்களே மற்றும் அசோக் அண்ணன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, என்னுடைய அரசியல் வழிகாட்டி அன்பு சாச்சா அப்துல் வஹாப் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர்களே, கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மிகவும் இது ஒரு குடும்ப விழா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் இந்த சாந்தி நகரில் 5ஆப்பு படிக்கும்போது இங்கே வந்தேன். 22வது தெருவில் ஒரு 3 வீடு 4 வீடு தான் இருக்கும். அப்பத்துலேருந்தே இந்த இடத்துல வளர்ந்தவன். இன்று என்னை இந்த மேடையில் உட்கார்ந்து அழகு வைத்த சங்க நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நமது அன்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் நமது அன்பிற்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லோருடைய உள்ளத்தில் இருப்பவர்கள், மிகவும் சிறப்பாக இந்த பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த இன்னும் மீண்டுமாக 2026 தேர்தலிலும் வெற்றி பெற்று அவர்கள் மந்திரியாக வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர் அனைவரும் சார்பாகவும் அவர்கள் இப்பொழுது அவர்கள் உரையாற்றுவார்கள். சாந்தி நகர் பொதுநல சங்க அபிவிருத்தி சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய தலைவர் பொறியாளர் அசூதி அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, அஸ்ரஃப் அலி அவர்களே, அப்பாத்துறை அவர்களே, மதன் அவர்களே, துணைத் தலைவர் அலெக்சாண்டர் சோமு அவர்களே, மாநகரத்தினுடைய மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் பவுல்ராஜ், இந்திராமணி, ஜெகநாதன், கந்தன் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே, மாநகர கழகத்தினுடைய செயலாளர், சாந்திநகர் பகுதியைச் சார்ந்தவர் வழக்கறிஞர் ஏஎல்பி தினேஷ் அவர்களே, வழக்கறிஞர் ஜோதி முருகன் அவர்களே, வழக்கறிஞர் ஜெனி அவர்களே, வழக்கறிஞர் கந்தசாமி அவர்களே, வட்டச் செயலாளர்கள் பத்மராஜ் மற்றும் அரசன் ராஜ் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, இங்கு வருகை தந்திருக்கின்ற சாந்தி நகர் வாழ் பொதுமக்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 50வது ஆண்டு பொன்விழா சாந்தி நகர் ஒரு அபிவிருத்தி சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டு. நான் சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் படிக்கும்போது 86. இப்போ நாங்கள் அதிகமாக வீடே வராத காலகட்டம். ரகுமத் நகரே வீடு அதிகமாக இல்லை, இங்கேயும் அதிகமாக வீடு வந்ததில்லை. கோர்ட்டே அப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த சாந்தி நகர் உள்ள இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்து அனைத்து வீடுகளும் கிட்டத்தட்ட இடமே இல்லாத அளவுக்கு
எல்லாமே வீடு கட்டி இன்றைக்கி குடியிருக்காங்க. அனைத்து சமுதாய மக்களும் மேயர் சொன்ன மாதிரி சாந்தி நகர் பேரே ஒரு அமைதியாக குறிக்கின்ற பெயர். சாந்தி என்பது அமைதி, சாந்தின்னா அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பேரே ஒரு அமைதியான ஒரு நகரம் இந்த சாந்தி நகர். இந்த பகுதிகளை வசிக்கின்ற பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான திட்டங்களை, தங்களுக்கு வேண்டிய வசதிகளை பெறுவதற்காக இந்த நகரத்தினுடைய அபிவிருத்திக்காக ஒரு சங்கத்தை வைத்து 50 ஆண்டு காலம் நடத்தி இருக்கின்றார் என்றால் சாதாரணம் அல்ல. நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன், அண்ணன் அலெக்சாண்டர் சோமன்ட்ட கேட்டேன், இவ்வளோ லைட்டுக்கெல்லாம் பெரிய திருவிழா கோலமாக அங்கே இறங்கி நடந்து வரும்போதே மிக அருமையாக இந்த சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மென்மேலும் இந்த சாந்தி நகர் பல்வேறு இன்னும் பணிகளை, பல்வேறு வசதிகளை பெற்று இந்த பகுதியினுடைய மக்கள் சுபீட்சமாக சாந்தியும் சமாதானமாகத்தோடு வாழ்வதற்கு வாழ்த்துகின்றேன். இன்னும் இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்து திட்டங்களையும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் செய்து தருவேன். இன்னும் என்னென்ன கோரிக்கைகள் உங்களிடம் இருக்கின்றதோ, இன்றைக்கி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துட்டு, அனைத்து பகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பணிகள், சாந்தி நகரில் பணி, ரகுமத் நகரில் பக்கத்தில் இருக்க கேடிசி நகர், எல்லா நகர்லையும் எடுத்துக்கிட்டு அந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு 1000 கோடி ரூபாய். அத்தனை பாலங்களும் நேர் சொன்னார், ஓய்வூதிய பாலம், இப்படி நிறைய திட்டங்கள். இதெல்லாம் செய்கிற யாருன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சர், கழகத் தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள். நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை, நீங்கள் முறையிடுகின்ற கோரிக்கைகளை நாங்கள் முதல்வருக்கு, நான் மேயர் மற்றும் இங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் வைக்கின்ற கோரிக்கைகளை செவிமடுத்து செய்கின்ற ஒரு செயல் தலைவர் தளபதி அவர்கள், செயலாற்றுகின்ற ஒரு முதல்வர் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இத்தனை திட்டங்கள், இத்தனை இந்த பகுதிக்கான திட்டங்கள் சாந்தி நகர் மட்டுமல்ல, பாளையங்கோட்டை தொகுதிக்கு மட்டுமல்ல, திருநெல்வேலி தொகுதிக்கும் யார் கேட்டாலும், அந்த உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாலும் அந்த கோரிக்கையை செவிமடுத்து செய்கின்ற ஒரு முதல்வர் அவர்கள் இன்று இருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் எங்கு மக்கள், நான் வெற்றி பெற்ற தொகுதிக்கும் நான் தான் முதலமைச்சர், வெற்றி பெறாத வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதல்வர் என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அனைத்து மக்களுக்குமான முதல்வராக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கின்றார்கள். எனவே இன்னும் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, இன்னும் அதாவது பொருணை அருங்காட்சியகம் அங்கே பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா செலவில் தமிழர்களுடைய பழங்கால, அதாவது தொன்மை வாய்ந்த, அதாவது நாகரிகத்தை, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொல்வார்கள். அந்த நாகரிகத்தை பறைசாற்றுகின்ற வகையில் அந்த பொருணை அருங்காட்சியகம் முதல்ல அங்கே இடம் பார்க்க இங்கே தான் வந்தேன். அப்போ இந்த இடம், இது வந்து பெருமாள் கோயில் இடம், அதனால் இந்த இடத்துல கட்ட முடியாது, நாங்கள்லாம் நீங்கள் தான் கட்டியிருப்போம், கோயில் இங்கே கட்ட முடியாதுன்னாங்க. அதனால தான் அந்த அருங்காட்சியகத்தை அங்கே கொண்டு அந்த சிவந்திப்பட்டி ரெட்டியார்பட்டி மலையில் இன்றைக்கி அந்த வேலை பணிகள் முடியக்கூடிய அளவில் இருக்குது. அப்படி அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள், இடம் தான் பாளையங்கோட்டை தொகுதியில் வேணும், என்ன திட்டங்கள்னாலும் கொண்டு வர செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகள் என்ற சின்ன சின்ன கோரிக்கைகள், நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள்லாம் நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், இன்னும் செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய பணி, பொது அபிவிருத்தி சங்கத்தினுடைய பணி மென்மேலும் இந்த மக்களுக்காக தொடர வேண்டும். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாருமே எல்லா செய்தியுமே எங்களுக்கு வந்து சேர்ந்துராது. இது போன்ற ஒரு சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய கோரிக்கைகளை இந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டு செய்வதற்கு எங்களுக்கு வசதியாக இந்த சங்கம் இருக்கின்றது. எனவே இந்த சங்கத்தினுடைய பணிகள் தொடரட்டும் தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அருமையான பாளை சட்டமன்ற உறுப்பினர் அருமையாக உரையாற்றினார்கள். உரைக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் சங்கத்தின் கோரிக்கையை அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர் ஒரு 2 வரி வாசித்து அந்த மனுவை நமது அன்புக்குரிய மேயர் அவர்களிடமும் அன்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய வகாப்பு எம்எல்ஏ அவர்களிடமும் இதை வழங்குவார்கள். தலைவர் அவரை வழங்குவார்கள். சாந்தி நகர் பொதுநல அபிவிருத்தி சங்கத்தின் பொன்விழா ஆண்டுக்கு கலந்து கொண்டுள்ள சிறப்பு விருந்தினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள், மேலும்
பிரதிநிதிகள் எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சாந்தினர் பொதுநல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சாந்தினர் பொதுமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நம்ம சாந்தினரத்தின் சார்பாக சில கோரிக்கைகள் இப்போது வழங்க இருக்கிறோம். அதை இப்போது வாசிக்கிறேன். சில கோரிக்கைகள் தங்கள் பார்வைக்கு முன்வைக்கிறோம். அவற்றை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தரும்படி எங்களது சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தெரு விளக்குகள் சாந்திநகர் வார்டு எண் 5, 6 பகுதியில் 4வது பிரதான சாலை, 7வது பிரதான சாலை மற்றும் 23வது தெருவில் என மொத்தம் 4 தெருவிளக்குகள் அமைக்க மாநகராட்சியால் அனுமதி வழங்கப்பட்டு பல மாதங்கள் கடந்தும் மேற்படி பகுதிகளில் தெருவிளக்கு இன்னும் பொருத்தப்படவில்லை. எனவே விரைவில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு அப்பகுதி இரவு நேர இருளை அகற்ற வேண்டி இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் இந்த 4 லைட்டுக்கும் 4 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தோம். தற்போது தான் வணக்கத்துடைய மேயர் அவர்கள் ஒப்புதல் அளித்து அதுக்கு தகுந்த ஒரு 2 லட்ச ரூபா ஈபிக்கு நம்ம கட்டி வயரெல்லாம் இழுத்து ரெடியாக இருக்குது. மாநகராட்சி லைட்டை பொறுத்தனா அது முழுமையாகிவிடும். அதுக்கு மேயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதேபோல் சாந்திநகரில் பல குறுக்கு தெருக்களில் தெருவிளக்குகள் கிடையாது. அதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டி இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தெருக்குப்பை பிரச்சனை தெருக்களில் மின் வாரியத்தால் வெட்டப்படும் மரக்கழிவுகளையும் தெருவில் உள்ள குப்பைகளையும் மாநகராட்சியினத்தால் கலந்த பல மாதங்களாக அகற்றப்படுவதில்லை. இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. பாதாள சாக்கடை சாந்திநகர் வார்டு 5 உள்ள வஉசி 1வது தெரு, 2வது தெரு மற்றும் குறுக்கு தெருக்களில் பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டு ஓராண்டுகள் முடிந்தும் இதுநாள் வரையிலும் இன்னும் மீதி பணிகள் துவங்கவில்லை. எனவே மேற்கண்ட தெருக்களில் பாதாள சாக்கடை பணிகளை விரைவில் தொடங்கி முடிக்க இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. பயணிகள் நிழற்குடை பாளையங்கோட்டை சீவலப்பேரி ரோட்டில் ஏஞ்சல் மருத்துவமனைக்கு எதிரில் 2 வருடத்துக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை திறக்கப்படாமல் உள்ளது. இரவு நேரங்களில் மின் விளக்கும் எரிவதில்லை. எனவே கூடிய விரைவில் நிழற்குடை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாலை பிரச்சனை சாந்திநகர் 24, 24 குறுக்கு தெரு, 25, 26, 29 மற்றும் 29 குறுக்கு தெருக்களில் பழுதான சாலையை சரி செய்வதற்காக சாலையில் முழு அகலத்திற்கும் நீளத்திற்கும் கருங்கல் செல்லி நிரப்பி பல மாதங்கள் காலமாகியும் மேற்கொண்டு சாலை அமைக்கும் பணிகள் ஒப்பந்தக்காரால் மேற்கொள்ளாமல் இருக்கின்றன. அப்பகுதியில் வசிப்போர் நடந்து செல்வதற்கும் வாகனத்தில் செல்வதற்கும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தன்படி சாலையை தோண்டி வீட்டின் மட்டத்திற்கு சாலை பணியை விரைந்து முடித்தர எங்கள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. குடிநீர் பிரச்சனைகள் அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் சாந்தி நகரில் ஆர்டிஎம்ஏ அலுவலகத்து அருகில் அமைந்துள்ள நீர் சேகரிக்கும் தொட்டிக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து பம்பு செய்யப்படும் குடிநீர் சுத்திகரிக்க செய்யப்பட்டு அங்கிருந்து சாந்திநகரில் உள்ள மேல்நிலை தொட்டிகளிலும் மற்றும் பாளையங்கோட்டை வடக்கு பகுதியில் உள்ள அனைத்து மேல்நிலை தொட்டிகளிலும் குடிநீர் ஏற்றப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மேற்படி சாந்திநகரில் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டிகளில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து திருமலை கொழுந்துபுரம் மற்றும் மணப்படை வீடு நிலையங்களிலிருந்து பம்பு செய்யும் சுத்திகரிக்கப்படாத குடிநீர் மேற்படி தொட்டிகளில் நேரடியாக சுத்திகரிக்கப்பட்ட அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குடிநீருடன் கலப்பதால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் குடிப்பதற்கு உகந்த நீராக இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஏனெனில் திருமலை கொழுந்துபுரம் மற்றும் மணப்படை வீடு நீரேற்ற நிலையங்கள் அமைந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ளதால் அங்கு உள்ள நீர் உறிஞ்சும் கிணறுகள் அதனுடைய சுத்திகரிப்பு தன்மையை இழந்துவிட்டது. எனவே இந்த 2 நீரேற்று நிலையங்களையும் பம்பு செய்யப்படும் குடிநீரை சுத்திகரிப்பு செய்ய தனியாக சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரிப்பு செய்து குடிநீர் வழங்க இச்சங்கம் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் இதுக்கு இப்போது தற்போது கவர்மெண்ட்டு சில கோரிக்கை கேட்டிருக்குது. இந்த மாதிரி உள்ள குடிநீர் திட்டங்களுக்கு தனியாக வாட்டர் ஃபில்டர் போடுறதுக்காக தனி இது கேட்டிருக்கு. அதுக்கு மேயர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். மழைக்கால பிரச்சனை சாந்தி நகரில் மழைக்காலங்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேற வழியில்லாமல் பாதாள சாக்கடை குழாய் வழியாக மழைநீர் செல்வதால் 13, 14, 15 ஆகிய தெருக்களில் வசிக்கும் மக்கள் வீடுகளில் பாதாள சாக்கடை நீர் புகுந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியின் சம்பா கடை தெருவின் வழியாக செல்லும் பாதாள சாக்கடை மெயின் குழாயில் அடைப்பு ஏற்படுவதால்
இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் பலமுறை கடிதம் மூலமாக நேரிலும் எடுத்து கூறியும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் சாந்திநகர் முழுவதும் மழைநீர் வடிகால் சரியாக அமைக்கப்படாததாலும் இரண்டாவது பிரதான சாலையில் உள்ள மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்லும் வாராங்கால் ஓடை உள்ளளவு 3 அடி மட்டும் இருப்பதால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல முடியாமல் சாந்திநகர் முழுவதும் தண்ணீர் நிரப்பதுடன் 28வது 2வது பிரதான சாலை மற்றும் 7வது வார்டில் உள்ள 1வது முதல் 12வது வார்டு தெரு வரை உள்ள தெருக்களிலும் வீடுகளிலும் உள்ளேயும் தெருவிலும் முழுவதும் தேங்கி 1 அடி உயரத்துக்கு கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி ஒரு சிறிய தீவு போல் காட்சியளிக்கிறது. இது குறித்து கடந்த ஆண்டுகளில் பெய்த மழைநீர் மாவட்ட ஆட்சியாளரும் கூடுதல் ஆட்சியாளர் நெல்லைக்கோட்டம் அவர்களும் நேரில் வந்து ஆய்வு செய்து உண்மை நிலை அறிந்து மேற்கண்ட பிரச்சனை தீர்வு செய்ய ஆவண செய்வதாக உறுதியளித்து சென்றுள்ளார்கள். மேலும் மேற்படி பிரச்சனை தற்போது சரி செய்ய வேண்டுவதுடன் மழைக்காலம் தொடங்குவதற்குள் முன் மேற்படி பிரச்சனையை ஆய்வு செய்து அதற்கு தீர்வு காண வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 2வது பிரதான சாலையில் உள்ள வாராங்காலின் உள்ளளவு 5 அடி அளவுக்கு அதிகப்படுத்தி அமைத்து கொடுத்தால் வெள்ள நீர் விரைவில் வடிவதுடன் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் மழைக்காலங்களில் இரவு நேரங்களில் மன நிம்மதியுடன் வாழ தீர்வு காண வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நன்றி. கோரிக்கை மனு வாசித்த திரு செயலர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. கோரிக்கை மனு பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் நமது அன்பிற்குரிய சங்க கௌரவ மூத்த உறுப்பினர் பசுமை படைப்பாளருமான திரு எஸ் கண்ணையா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நமது அன்புக்குரிய சகோதரர் கந்தசாமி அவர்கள் இந்த மரக்கன்றுகளை அவர்களுக்கு இப்பொழுது எம்எல்ஏ முன்னாடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அவர் அன்பு குழந்தைகளோடு கொஞ்சம் மறைக்க கொஞ்சம் இறக்க போடுங்க, இறக்கி போடப்போ கீழே இறக்கி அப்படி இறக்கிக்க. நன்றி. இப்பொழுதும் ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. ஏனென்றால் கடைசி இருங்கள், எல்லோருக்கும் பரிசும் உண்டு. ஏன்னா நான் ஒரு குழுக்கல்ல உங்களுக்கு பரிசு எடுத்துருவோம். அது மட்டுமல்லாமல் அருமையான சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சைவம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. யாவரும் இருந்து அதிலும் நீங்கள் பங்கு பெற்று செல்லுமாறு உங்களை மிகுந்த நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நமது சங்கத்திற்கு பொன்விழா ஆண்டு 50 ஆண்டு காலம் சிறப்பாக வெற்றி நடை போட்ட முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் மற்றும் செயற்குழு யாவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் மிகவும் அன்பாக நேசிக்கக்கூடிய அன்பு பொருளாளர் திரு தங்கவேல் சார் அவர்கள், திரு தங்கையா சார் அவர்கள், அவர்கள் முன்னாள் பணியாற்றிய திரு கருணாரன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். அவர்கள் அர்ப்பணிப்பான பணி இன்றைக்கு இந்த அளவுக்கு சங்கம் வளர்ந்திருக்கிறது. அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் அருமையான பொன்விழா ஆண்டு மலர் இப்பொழுது வெளியிட இருக்கிறது. அதை நமது அன்புக்குரிய எம்எல்ஏ அவர்கள், பாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பொன்விழா ஆண்டை மலரை வெளியிடுவதை நமது அன்புக்குரிய சாந்தி நகர் விநாயகர் தலைவர், அறங்காவலர் குழு தலைவர், சாந்தி விநாயகர் கோயில் அறங்காவலர் குழு திரு மூர்த்தி சார் அவர்கள் இப்பொழுது அதை முதலாவது பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். கணபதி சார் இருக்காங்களான்னு கேளுங்களேன். கணபதி சார், திரு கணபதி சார் இருக்காங்களான்னு, திரு கணபதி சார் இருக்கீங்களா? சரி வாங்கம்மா.
அவர்களை தொடர்ந்து நமது அன்புக்குரிய முஸ்லிம் ஜமாத்து தலைவர் அன்புக்குரிய பாசமிக்க சகோதரர் நிஜாமுதீன் அவர்கள் அடுத்த மலரை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். மேயர் அவர்கள் அந்த மலரினை வழங்குவார்கள். நன்றி. அவர்களை தொடர்ந்து நமது அன்புக்குரிய பாசமிகு ஐடிஎஸ் செல்வா அவர்கள் வந்திருக்கின்றால் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். சிந்தியா பைனான்ஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து நமது அன்புக்குரிய பாசத்திற்குரிய சரவணா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அன்புக்குரிய பாக்கியம் அண்ணாச்சி அவர்கள் இந்த மலரினை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். திரு நமது மாநகர செயலாளர் அன்புக்குரிய தம்பி தினேஷ் அவர்கள் அந்த மலரினை அவர்களுக்கு வழங்குவார்கள். கட்சியிலிருந்து ஒருத்தர் வருவாங்க. நன்றி. நமது அன்புக்குரிய சகோதரர் மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் வருகை தந்த பிறகு அவர்களுக்கு அதை வழங்கப்படும். திரு துரை அவர்கள் சன் ஆஃப் திரு ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் இந்த அநேக பில்டிங்களை அநேக கட்டடங்களை அந்த காலத்தில் கட்டி கொடுத்த அன்புக்குரிய சகோதரர் திரு ராமச்சந்திரன் மகன் அன்புக்குரிய துரை அவர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது அன்புக்குரிய சகோதரர் பவுல்ராஜ் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அவர்கள் இப்பொழுது பேசுவார். சாந்திநகர் பொதுநல அபிவிருத்தி சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்களை வருக வருக என வரவேற்று அவருடன் வந்திருக்கக்கூடிய கிழக்கு மாநகர செயலாளர் ஏஎல்பி தினேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்று எங்கள் திருநெல்வேலி மாநகராட்சியின் நம்பிக்கை மிகுந்த மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று உடன் வந்திருக்கக்கூடிய 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கந்தன் அண்ணாச்சி அவர்களையும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகோதரி இந்திராமணி அவர்களையும் வரவேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வரவேற்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது சற்று நேரத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் சோமு சார் சொன்ன மாதிரி 2 பெயர்கள் சொன்னாங்க. தங்கவேலு தங்கையா அப்படின்ற 2 பெயர் சொன்னாங்க. ஆமாம், இந்த பொன்விழா ஆண்டில் இந்த சங்கம் மிஸ் பண்ணக்கூடிய 2 நபர்கள் 2 தங்கங்கள் யாருன்னா முன்னாள் தலைவர் தங்கையா அவர்களும் முன்னாள் பொருளாளர் தங்கவேல் அண்ணாச்சி அவர்களும். இந்த 2 பேர் தான் இந்த இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அவங்க நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவங்களுடைய ஆன்மா இறைவன் மடியில் சாந்தியடைய நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கூடுதலாக எனக்கு இந்த இன்விடேஷனை கொடுக்க வரும்போது நம்ம தலைவர் பொருளாளர் நம்ம அலெக்சாண்டர் சோமனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளி விழாவை நாங்கள் பொன் விழாவாக கொண்டு வந்து உங்ககிட்ட தாரம் தம்பி, எதிர்காலத்தில் நீங்கள் இதை பவள விழாவாக ஆக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல என்ன உணர்றோம்னா, அந்த பவள விழா அந்த 100ஆண்டு விழாவாக மாறுற வரைக்கும் இந்த சாந்திநகர் பொதுநல சங்கம் சீரும் சிறப்புமாக செயல்படுது. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் மாமன்ற உறுப்பினராகி இந்த இடத்துல பதவி ஏற்ற உடனே நான் சொன்ன வார்த்தை என்னென்னா, மாமன்ற உறுப்பினராகிய என்னுடைய பணிகளை 90% செய்து முடித்தது இந்த சங்கம்னு இந்த சங்கத்துக்கு நான் ஒரு புகழாரம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி தான் இன்றைக்கி வைத்திருந்த இந்த கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகளுக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுத்துட்டு என்னுடைய உரையை காலத்தின் அருமை கருதி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு சொல்லியிருந்தாங்க, 4 ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, அது இன்னும் மாற்றப்படலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே குறுக்கு தெருக்களில் இருள் சூழ்ந்திருக்கு, அதோட தெரு விளக்குகள் மாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சங்கத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுடைய அந்த 4 தெருவிளக்குகள் கூட அந்த குறுக்கு தெருக்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 26, உங்களுடைய 4 சேர்த்து 30 தெருவிளக்குகள் எல்லாம் ஆயத்த பணியில் இருக்குது. ஓரிரு மாதத்தில் அந்த தெருவிளக்குகள் எல்லாம் மாற்றப்படும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தது இந்த 24வது தெரு, 25, 26, என் வீடு இருக்கக்கூடிய 29
ஆகிய தெருக்கள் வந்து கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதில் தார் சாலை போடப்படலன்னு சொல்லி இன்னைக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கான்கிரீட் சாலையை உடைத்து அப்புறப்படுத்திட்டு தார் சாலை அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம். பல நாள் இதுக்கு விடிவு இல்லாமல் இருந்துச்சு. புது மேயர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த கோரிக்கையை நான் வச்சேன். அவருடைய அனுபவம் அந்த பணியை செவ்வனே செய்து முடிக்கிறதுக்கு, சீரும் சிறப்புமாக செய்து முடிக்கிறதுக்கு உடனே தீர்மானத்தை நிறைவேற்றி ஓரிரு மாதங்களில் பழைய கான்கிரீட் சாலைகள் உடைக்கப்பட்டு அதே மட்டத்துக்கு தார் சாலை அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினருக்கும். மழை பெய்தா சாந்தி நகரில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு தண்ணி தேங்கும். அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சாந்தி நகரில் நல்ல தண்ணி வெளியேறக்கூடிய திட்டம் இருக்குது. ஆனால் கூடுதல் தண்ணி வந்துச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் எல்லா தண்ணியும் வடியுது. அதனால் இந்த மணிகுண்டு சாலையில் கூடுதல் பாலம் வேணும்னு சொல்லி நாங்கள் நெடுஞ்சாலைத்துறையை எவ்வளவோ வலியுறுத்தினோம். நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. இப்போ இருந்த அந்த பைப் பாலத்தை கான்கிரீட் பாக்ஸ் பாலமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஒரு சிறிய வடிவிலான ஒரு கூடுதல் பாலம் அமைச்சு தந்திருக்காங்க. நீங்கள் அதை எதிர்காலத்தில் பெரிய வடிவிலான கூடுதல் பாலம், அந்த பாலம் இருந்துச்சுன்னா சாந்தி நகரில் மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்காமல் தண்ணி வெளியே போயிடும். அந்த கோரிக்கை எங்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் செய்து தரணும்னு நான் தாழ்மையாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரே ஒன்று தான், நம்ம சாந்தி நகரில் நிலவக்கூடிய அந்த பாதாள சாக்கடை பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு பம்பிங் ஸ்டேஷன். அந்த பம்பிங் ஸ்டேஷன் திட்டங்களும் கிடப்பிலே கிடக்குது. மேயர் அவர்கள் புது ஆணையாளர்கிட்ட சொல்லி அதுக்கான திட்டத்தை நிறைவேற்றி தரேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூடுதல் நிதி தேவைப்படும். அதை முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூடுதல் அந்த பம்பிங் ஸ்டேஷனை வச்சு நம்ம சாந்தி நகருடைய பாதாள சாக்கடை ஃபெயிலியரை சரி பண்ணி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கத்துடைய ஆண்டு விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக உரையாற்றிய நமது அன்புக்குரிய பாசமிகு நமது கவுன்சிலர் திரு பவுல்ராஜ் தம்பி அவர்களை நாங்கள் மீண்டுமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுதும் நமக்கு பரிசு பெறும் தருணம். நமது ஒவ்வொரு ஆண்டும் 10th 11th 12th சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு அருமையாக பரிசு கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி வருகிறோம். எனவே இந்த ஆண்டு நாங்கள் அந்த மனு வாங்கும் பொழுது நிறைய பிள்ளைங்களும் கொடுக்கல. தயவுசெய்து வருகின்ற ஆண்டுகளில் நமது அலுவலகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். வருகின்ற ஆண்டுகளில் நீங்கள் வந்து அதை கொடுத்து பரிசுகளை பெற்று செல்லுமாறு உங்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நமது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலாவதாக ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, சில போட்டிகள் நடத்தினோம். அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது நமது தலைமை அன்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் நமது பாசத்துக்குரிய அன்புக்குரிய வகாப் எம்எல்ஏ அவர்கள் அந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். அதை நமது இணை செயலாளர் அன்புக்குரிய திரு அப்பாத்துரை சார் அவர்கள் அந்த பிள்ளைகள் பெயர்களை வாசிப்பார்கள். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகள் ஒரு சரியாக 20 நிமிடத்தில் நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறும். யாரும் பெயராங்க இருந்து சாப்பிட்டு போங்க. இப்பொழுது பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. இப்பொழுது நமது அன்புக்குரிய பாக்கியநாச்சி அவர்கள் நம் மதிப்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நமது அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் இந்த பொன்னாடை அணிவித்து அண்ணாச்சி அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஜனாதிபதி பரிசு பெற்றவர்கள் என்பது அன்புக்குரிய மேயர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். நமது பாசத்துக்குரிய தம்பி தினேஷ் அவர்களுக்கும் மாநகர செயலாளர் அவர்களுக்கும் இப்பொழுது இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது மேயர் எத்தனை வேலை இருந்தாலும் அவர்கள் நமக்கு வந்து இந்த கௌரவித்ததுக்கு யாரும் கரந்தட்டி நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிக்கிறோம். அவர்கள் சமீபத்தில் கண் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் நமது அன்புக்காக அவர்கள் அடிபணிந்து இங்கே வந்து இந்த விழாவினை சிறப்பித்தமைக்கு மீண்டுமாக அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் மதிப்புக்குரிய எம்எல்ஏ ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து கௌரவிப்பார்கள். வணக்கம். முதலில் வர்ணம் தீட்டுதல் போட்டி 1வது வகுப்பு 2வது வகுப்பு. முதல் பரிசு செல்வ விசாலினி வஉசி 2வது தெரு. செல்வ விசாலினி வஉசி 2வது தெரு. இரண்டாவது பரிசு பி மிருதுஞ்சயா 14வது தெரு.
மூன்றாவது பரிசு கே ரித்திகா. பதினஞ்சாவது தெரு. ஊக்கப்பரிசு சஞ்சய் 14வது தெரு. சஞ்சய் 14வது தெரு. முகமது சபீக் 23வது தெரு. நைலா 28வது குறுக்கு தெரு. அடுத்தால வர்ணம் தீட்டுதல் போட்டி 3 to 5. முதல் பரிசு வி சாய் ஹர்ஷிதா 14வது தெரு. 3 பேர். ஊக்கப்பரிசு சஞ்சய் 14வது தெரு. முகமது சபீக். நைலா நைலா. முகமது சபீக். முகமது சபீக். சஞ்சய். சஞ்சய் வரல. அடுத்தால வர்ணம் தீட்டுதல் 3 to 5. முதல் பரிசு வி சாய் ஹர்ஷிதா 14வது தெரு. ரெண்டாவது பரிசு தமிழரசி 22வது தெரு. மூன்றாவது பரிசு ஜி பரத் வஉசி 2வது தெரு. ஜி பரத். அடுத்தால ஊக்கப்பரிசு தர்ஷினி 21வது தெரு. வைஷ்ணவி சக்தி வஉசி 2வது தெரு. எம் சீதாராம் 3வது குறுக்கு தெரு. எம் சீதாராம். எஸ் கிருபானந்து. நாலாவது குறுக்கு தெரு. எஸ் கிருபானந்து. சீதாராம் இல்லையா? எம் சீதாராம் 3வது குறுக்கு தெரு. எம் சீதாராம் வரல. சீதாராம். அடுத்தால ஓவிய போட்டி 6 to 8. எஸ்பி மாரியம்மாள் 10வது தெரு. 19 கண்ணாடி போடாமட்டது புரியும். அபிராமி சக்தி வஉசி 2வது தெரு. மாரியம்மாள் எஸ்பி மாரியம்மாள். அபிராமி சக்தி வஉசி 2வது தெரு. ஆலியா 28வது குறுக்கு தெரு. ஊக்கப்பரிசு வி சாய் ஹரிஸ் 20வது தெரு. மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணு. தம்பி வாழ்த்துக்கள்மா. வரலையா? ஓவிய போட்டி 9-10 முதல் பரிசு ஜெனிஷா 16வது தெரு. 2வது எஸ் மதுமிதா கை தட்டுங்க 19வது தெரு. தங்கச்சி வாழ்த்துக்கள். மதுமிதா. கட்டுரை போட்டி 10-12 தங்கச்சி வாழ்த்துக்கள்மா. முதல் பரிசு 10th அல் சுபானா ஹஷீன் 23வது தெரு. அல் சுபானா ஹஷீன் இந்த வாரம் 23வது தெரு. ரெண்டாவது பரிசு சி கிருத்திகா 23வது தெரு. 12th ஸ்டாண்டர்ட் முதல் பரிசு சி தேவி 23வது தெரு. இப்படி வாங்க. தங்கச்சி வாழ்த்துக்கள்மா. அவ்வளோதான். லாஸ்ட் ப்ரைஸ். அடுத்த 10ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வி முதல் பரிசு 494 மதிப்பெண்கள் பெற்ற எஸ் அனல்யா. அனப்பா 494 மார்க்குன்னு சொல்லு. 494 மார்க்கு. 27வது தெரு. ரெண்டாவது பரிசு 472 மதிப்பெண்கள் செல்வன் ஜி கே செல்வகுமரன். சிஸ்டர் வாழ்த்துக்கள்மா. நல்லா படிங்க. தகப்பனார் பேர் காந்திகுமார். மூன்றாவது பரிசு 442 மதிப்பெண்கள் செல்வன் ஜேவி டேனி. அக்கா வாங்க. அக்கா வழி தனியாக ஜெனி வரீங்களா? ஜெனி சார் வாங்க ஜெனி கூட நில்லுங்க. எங்க 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ முதல் பரிசு 485 மதிப்பெண்கள் செல்வி ஈஷா அமுதா வர்ஷினி. ஈஷா அமுதா வர்ஷினி. தகப்பனார் பேர் எஸ் மணிகண்டன் 27வது தெரு. அடுத்த 12ஆம் வகுப்பு தமிழ் வழி கல்வி முதல் பரிசு 560 மதிப்பெண்கள் செல்வன் எஸ்வி ஈஸ்வரராகவர். தகப்பனார் பேர் எஸ் பரமசிவன். இரண்டாவது பரிசு 552 மதிப்பெண்கள் செல்வி ஏ பாத்திமா. தகப்பனார் ஏ அசரப்பள்ளி. ஒன்று மூன்றாவது பரிசு 538 மதிப்பெண்கள் செல்வன் எல் ஜெரோம். தகப்பனார் பெயர் லூன் பீட்டர் ஜான் பீட்டர் 11வது தெரு.
இப்படி வாங்க. மதிப்பெண்ணை வாசித்த அன்புக்குரிய அப்பாத்துறை இணைச் செயலாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வாங்கிய பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். நிச்சயமாக அடுத்த ஆண்டும் இதுக்குள்ள ஜூனியர் பிள்ளைகள் இந்த மதிப்பெண் பெற்று நமது அன்புக்குரிய ஐயா எம்எல்ஏ அவர்கள் அடுத்த திருப்பு நிச்சயமாக மினிஸ்டரோட இருக்கலாம். நிச்சயமாக இதே நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றுவார்கள். நிச்சயமாக அடுத்த வருடமும் உங்களுக்கு இந்த பரிசு உண்டு. எனவே இந்த பரிசு வெற்றி பெற்ற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் தம்பி ஜெனி அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து இப்பொழுது அடுத்த தடவை நம்ம நாட்டுப்பண்ணோடு அந்த நிகழ்ச்சிகள் நிறைவேறும். நன்றி உரை தொடர்ந்து நன்றி உரை அன்புக்குரிய திரு மதன் அவர்களை தொடர்ந்து நமது நாட்டுப்பண்ணோடு நிகழ்ச்சிகள் நிறைவேறும். அன்பார்ந்த சாந்திநகர் வாழ் பொதுமக்களே, இந்த நாள் நம்முடைய சாந்திநகர் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். 50 ஆண்டுகளை இந்த சங்கம் கடந்து அற்புதமாக நம்முடைய எம்எல்ஏ பேசுகிற பொழுதோ இல்லை மேயர் பேசுகிற பொழுதோ சொன்னார், இந்த மாதிரி 50 வருஷம்லாம் சங்கம் இருக்க முடியாது, 2 நாள் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், சண்டை போட்டு 3 குரூப்பாக பிரிஞ்சிருவோம். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு 50 ஆண்டு காலம் மிக அற்புதமாக கட்டுக்கோப்பாக ஒரு சங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய சாந்திநகர் பொதுநல சங்கம். இந்த சங்கத்துடைய பொன்விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர், எல்லா மக்களுடையும் அன்பை பெற்றவர், ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து ஒரு அன்பை பெற்ற நல்ல சட்டமன்ற உறுப்பினர். எனக்கு நான் மாற்றுக் கட்சியிலே முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் கூட எனக்கு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் பிடித்தது தன்னை நம்பி வந்த தன்னுடைய விசுவாசிகளுக்கு இவன் ஏன் ஆளியா, இவருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதிலே கடைசி வரை உறுதியாக இருந்து தன்னை நம்பியவர்களை எப்பொழுதும் கைவிடாத ஒரு ஒப்பற்ற மனிதர் என்று சொன்னால் அது மிகையல்ல. அதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய சாந்திநகரை சேர்ந்த நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் ஏஎல்பி தினேஷ் அவர்களே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எப்பொழுதும் நிழலாக சட்டமன்ற உறுப்பினரோடு தொடரக்கூடிய ஒரு நல்ல, ஏன் தொடர முடியும் என்று கேட்டால் தன்னை நம்பி போனவர்களை வாழ வைக்கிற பொழுதுதான் ஒரு மனிதன் பின்பற்றி செல்ல முடியும். அப்படி தன்னை பின்பற்றுகிறதற்கு நம்பிக்கையான ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். நான் கூட அவருடைய பதவியை எடுத்துட்டாங்க, அப்போ என்னடா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் மீண்டும் அந்த நம்பிக்கையை அவருடைய கட்சி தலைவரிடத்தில் பெற்று மீண்டும் இந்த தொகுதியுடைய செல்ல பிள்ளையாக அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளராக 2வது முறையாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையான மனிதராக இருந்தால் இந்த உயர்ந்த இடத்தை பெற முடியும் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வேற கட்சி மாமாட்ட போய் ஒரு நாள் எங்களுடைய சாந்திநகர் சர்ச்சுக்காக ஒரு சின்ன நன்கொடை கேட்க வேண்டி இருந்துச்சு. ஒரு இடம் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் நேரெல்லாம் போகலை, இந்த மாதிரி எங்களுடைய சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க மாமா, நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். மாமா நான் போகலை, போனவங்ககிட்ட இந்த மாதிரி 50 கிலோ மட்டனுக்கு நான் 40,000 ரூபா தந்து விட்டுதுன்னு சொல்லியிருந்தாப்புல. நான் திருப்பி ஃபோன் அடித்து, இல்லை மாமா நீங்கள் எங்களுக்கு 1 லட்ச ரூபா தந்தால் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அவன் இந்த கட்சியில் இருக்க அந்த கட்சியில் நமக்கு பழக்கமானவர்கள் அறிமுகமானவர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள் என்ற ஒரே அடிப்படையில் நாங்கள் 1 லட்ச ரூபா தரணும் என்று சொன்னவன் அடுத்த வாரமே தினேசன் என்று சொல்லி சர்ச்சில் சாந்திநகர் சர்ச்சில் நான் அந்த பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி நேரடியாக அந்த 1 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுத்து சென்ற ஒரு மிகப்பெரிய கொடைவல்லல். நான் ஒரே ஒரு கோரிக்கையை ஜெனி இந்த மாதிரி கேட்பாருன்னு சொல்லி தான் என்னை பேச விட்டுருக்குறாங்க. அந்த கோரிக்கையை கேட்பதற்கு நான் தகுதியாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்ததானே அந்த கோரிக்கையை நானே கேட்கிறேன்னு. மாமா கூட ஒருவேளை ஏடா ஜெனி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோரிக்கையை நம்மகிட்ட வச்சிருவா, நீங்கள் வருத்தப்படாதீங்க, எது நினைச்சிடாதீங்க, நெருக்கடி கொடுக்குறாரு நினைச்சிடாதீங்க. யாரிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோமோ, யாரை உரிமையாக நம்புகிறோமோ, இன்னாரிடத்தில் கேட்டால் எப்பொழுது கேட்டாலும் கிடைக்கும் என்று யாரை நான் நம்புகிறோமோ அவரிடத்தில் ஓயாமல் விடாப்படியாக கேட்பது ஒரு பிள்ளையுடைய வழக்கம். எந்த தகப்ப நான் பிள்ளை என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாதான் அந்த பிள்ளை ஓடுதான், டாடி எனக்கு அதை செய்யும். அந்த உரிமையிலே இந்த சாந்திநகர் பொதுநல சங்கத்துடைய தலைவர் இருக்கிறார், செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், இங்கே இருக்கிற செயற்குழு உறுப்பினர் இருக்கிறோம். சாந்திநகர் சேர்ந்த இத்தனை பொதுமக்களும் சேர்ந்து எங்கள் சாந்திநகர் சங்கம் இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருக்குது. நாங்கள் எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு டிவி ஒருத்தர் கேட்டோம், முகம் தெரியாதவர், இனம் தெரியாதவர், இந்த மாதிரி எங்கள் அபிவிருத்தி சங்கம் 50வது ஆண்டு விழா கொண்டாடுறது ஒரு டிவி வாங்கி தாங்கணும், உடனே டிவி வாங்கி தந்துட்டாங்க. ஒரு கடைக்கு போனோம், வாட்டர் கூலர் வாங்கி தாங்கன்னு சொன்னோம், வாங்கி தந்துட்டாங்க. அதனால் எல்லா செயற்குழு உறுப்பினரும்
எல்லா மக்களுமே அந்த புதிதாக புனரமைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டடத்திற்கு ஒரு ஏசி இருந்தால் வருகிற பொதுமக்கள் இப்போ வந்து பேப்பர் படிக்கலாம், சாயங்காலம் வந்து டிவி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான அந்த ஒரு நடைமுறையை இன்றைக்கு சாந்தி நகர் பொதுநல சங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் வரலாம் என்கிறதுக்கு. எனவே பொதுமக்கள் வந்து செல்கிற பொழுது அது கொஞ்சம் இந்த மகாலில் எப்படி ஏசி போட்டு சிலு சிலுன்னு இருக்குதோ அதை மாதிரி அந்த ஆபீஸும் ஏசி போட்டால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தும் இங்கே இருக்கிற உங்களுடைய கருத்துமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அதை உங்களிடத்தில் தாய் நிலத்தோடு அன்போடு உங்களுக்கு வேண்டப்பட்டுள்ள என்கிற உரிமையோடு கேட்கிறோம். எனவே சாந்திநகர் பொதுநல சங்கத்திற்கு நீங்கள் உங்கள் உயர்ந்த நல்ல குவாலிட்டியான கம்பெனியான ஒரு ஏசியை உங்களுடைய பொற்கரங்களால் நீங்கள் மாற்றித் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை மாமாவிடத்தில் வைக்கிறோம். மாமா நிச்சயமாக எல்லாரும் ஜோரா நீங்க கைதட்டி அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது என்பதை நீங்கள் ஜோரா கைதட்டி அதை ஆமோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாமா நெருக்கடி கொடுத்தோம் என்று நினைத்து விடாதீர்கள். இந்த சங்கம் உங்களுடைய சங்கம், உங்களோடு பின்னிருக்கிற சங்கம். எனவே நீங்கள் கண்டிப்பாக செய்து தந்தீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தை வந்து லைப்ரரியாக மாற்றணும்னு சொல்லியிருக்காப்புல. நிச்சயமாக பேப்பர் படிக்க வருவாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் பேப்பர் படிக்க வரனா எப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்க வேண்டிய காலகட்டம் வரும். இப்போ கண்டிப்பாக ஏசி தேவை. அந்த ஏசியை உங்களுடைய பிரதிநிதியாக நான் நிச்சயமாக அதை செய்து தரேன். கோரிக்கை வச்சா நான் என்றைக்குமே வருத்தப்படவே மாட்டேன். கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன், நான் செஞ்சுட்டே இருக்கேன். என்னால் எவ்வளோ இயலுமோ எவ்வளோ முடியுமோ அதை நான் நிச்சயமாக செய்து தருவேன் என்பதை அதே மாதிரி இந்த கோரிக்கையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். விரைவில் அதை செஞ்சு கொடுக்க. நன்றி. இதுதான் தாயன்பு தாயுளம் என்று சொல்வது. நம்ம கேட்ட உடனே அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தந்த நம்முடைய பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருக்கு, பாளையங்கோட்டை செல்ல பிள்ளைக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக அனைவரும் ஜோரா ஒரு தடவை எழுந்திருச்சு நின்று கைதட்டலாமா? ஏன்னா ஒரு பெரிய கோரிக்கையை உடனடியாக ஒரே வாரத்தில் பொதுமக்கள் பயன்பெறும்படியாக நிறைவேற்றி நீங்க ஜோரா நல்லா இன்னும் காணல சத்தமா தேங்க்யூ. நன்றி. தம்பி ஜெனி அவர்கள் இங்கு மட்டுமல்லாமல் எங்கு சென்றாலும் ஆட்களை கவரக்கூடிய ஒரு அன்பான சகோதரர். தன் சொன்னபடி நமது அன்புக்குரிய எம்எல்ஏ அவர்கள் ஆலயத்திற்கு முதலாவதாக 50,000 கொடுத்து விட்டார்கள். 50,000 கொடுத்த உடனே நான் வாங்க போறேன். தம்பி அண்ணன் வாங்கிறாங்க, என்ன நம்ம எம்எல்ஏட்ட 1 லட்சம் வாங்கிக்கலாம், 50,000 திருப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு, ஐயோ திருப்பி கொடுத்தா எம்எல்ஏட்ட வருமோ வராதோன்னு சொல்லி, ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்கன்ட்டு. ஆனா அடுத்த நாளே அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த 1 லட்சத்தை நம்ம ஆலயத்தில் கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்று எங்களது ஆலயத்திற்கு 5 சென்ட் இடம் சுமார் 75 லட்சம் செலவில் நாங்கள் வாங்கி உள்ளோம். அதில் அவர்கள் பங்கும் உண்டு. நமது மதிப்புக்குரிய பாளை சட்டமன்ற உறுப்பினர் பங்கும் அதில் உண்டு. எத்தனை எம்எல்ஏ பார்த்திருக்கிறோம். கொடுக்கக்கூடிய கொடைவல்லர் ஒரே எம்எல்ஏ நமது அன்புக்குரிய அப்துல் வஹாப் எம்எல்ஏ என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களை வாழ்த்துகிறோம், நன்றியும் சொல்கிறோம். இப்பொழுது ஒரு சிறிய நிகழ்ச்சி. அதில் உங்களுக்கு வந்திருக்கவங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு. அதில் 1 முதல் 125 நம்பர் இருக்கும். இப்பொழுது நம்ம எம்எல்ஏ அவர்கள் இந்த 1லிருந்து 125 நம்பருக்குள் ஒரு நம்பர் சொல்லுவார்கள். அந்த நம்பருக்கு தான் அந்த பிரைஸ். எனவே இப்பொழுது முதலாவதாக நமது அன்புக்குரிய எம்எல்ஏ அவர்கள் ஒரு நம்பரை வந்து சொல்லும்படி உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 1லிருந்து 125 ஒரு நம்பர் சொல்லுங்க. ஏதாவது நம்பர் நீங்க சொன்ன 1லிருந்து 100 ஒரு நம்பரை சொல்லிருங்க. ஏதாவது நம்பர் உங்களை நினைச்ச நம்பர் இல்லை சொல்லிடுங்க. வந்து பிரைஸ் வாங்க. வாங்க ஆமா வாங்க வாங்க மைக்கில் சொல்லுங்க. ஒரு நம்பரை சொல்லுங்க. ஒரு நம்பர். இது பொன்விழா ஆண்டு 50 முடிந்து 51வது ஆண்டு துவக்க இருக்கின்றது. அதனால் 51 சொல்கின்றேன். தேங்க்யூ. 51 டோக்கன் உள்ளவர்கள் மேடையில் வந்து பரிசினை பெற்று செல்லலாம். 51 டோக்கன் 51 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு அந்த 51 நம்பர் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஏசிக்கு 50 ரூபா கொடுத்துருவோம். சரி. இப்பொழுது நமது ஏசிக்கு நமது எம்எல்ஏ ஐயா அவர்கள் 50,000 ரூபாயை கொடுத்து இப்பொழுது அதை உங்கள் முன்னிலையில் அவர்கள் அதை நமது தலைவர் கையில் அவர்கள் அதை ஒப்படைக்கிறார்கள். அனைவருக்கும் கைத்தட்டுங்கள்.
சொல்ற நன்றி. தினமும் இது எங்களுக்கு உள்ள சங்கம் அல்ல, உங்களுக்குள்ள சங்கம். எனவே அனைவரும், ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் தயவு செய்து தினமும் ஏசி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த அலுவலகத்தில் வந்து பத்திரிகை வாசிக்க வேண்டும். எனவே தயவுசெய்து டிவி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது, டிவி பார்க்க வரலாம், தினமும் வரலாம். முந்தி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் எங்கள் அலுவலகம் திறப்புக்கும். இனிமேல் தினமும் 1ஆம் தேதியில் இருந்து தினமும் திறக்கப்படும். அனைவரும் வந்து அந்த கட்டடத்தை பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேட்ட உடனே கொடுத்த நம்முடைய 50,000, 1 ரூபா 2 ரூபா இல்ல, 50,000 கொடுத்து நம்முடைய பொதுநல சங்கத்தை, நம்முடைய சங்கத்தை இந்த மணிமகால் மாதிரி குழுன்னு ஆக்கிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க அப்படி நல்லா கைதட்டல, ஒரு தடவை ஜோரா நீங்க கைதட்டி நன்றி தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாமா, நன்றி நன்றி. மீண்டுமாக நமது மாநகர செயலாளர் அன்புக்குரிய தம்பி தினேஷ் அவர்கள் 1லிருந்து 125 நம்பர் சொல்லுவார்கள் 2வது பரிசுக்காக. என்னுடைய தந்தை வந்து இந்த சங்கத்தில் வந்து 1985ஆம் ஆண்டு வந்து தலைவராக பணியாற்றினாங்க. ஸோ அந்த இதை கணக்கு பண்ணி இங்கே நிறைய பேர் பார்த்தா எனக்கு அக்காமார் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கே நிறைய பேர் அப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதை முன்னிட்டு 85 நம்பர் 85 85ஆம் நம்பர் பெற்றவர்கள் மேடைக்கு வருமாறு நமது எம்எல்ஏ அவர்கள் இந்த பரிசினை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுதும் நமது அன்புக்குரிய இந்திராமணி அம்மா அவர்கள் கவுன்சிலர், அருகில் கவுன்சிலர் இருந்தாலும் சிறப்பாக சேவை கூடியவர்கள், அவர்களும் ஒரு நம்பர் சொல்லுவார்கள். நூற்றி 3 103 தலைவர் கையில் பிரைஸ் வாங்குங்க. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அதுபோல் நாங்கள் திடீர்னு ஒரு சிந்தனையில் தம்பி ஜெனி அவர்கள் ஒரு சிந்தனையாளர், அவர்கள் அன்புக்குரிய மைக்கேல் ராஜேஷ் அவர்களிடம் அணுகிய பொழுது அவர்கள் ஒரு 50 பேருக்கு சேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்விழா ஆண்டிலே அவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று சொல்லி டோக்கன் வைத்திருக்கிறவர்கள் தயவுசெய்து வரிசையில் வந்து பெயர்கள் வாசிக்க மாட்டோம், வந்து நமது எம்எல்ஏ அவர்கள் கரங்களால் அந்த சேலையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக வந்துருங்கம்மா, தயவுசெய்து வாங்க, வரிசையாக வந்துருங்க. யாரும் டோக்கன் வாட்டியை வச்சுட்டு 50 பேர் பெயர்கள்லாம் வாசிக்கல, நீங்க வரிசையா அந்த லைன்ல வந்து இந்த லைன்ல அப்படி போயிருங்க. டோக்கன் வைத்து இருப்பவர்கள் மட்டும். தலைவர் போன வீடியோ மட்டும் போதும். அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. வரல நன்றி ஒரு சொல்லு. பிரஜித் சாப்பிட்டு
இப்பொழுது நன்றி உரை திரு மதன் சார் அவர்கள், அதைத் தொடர்ந்து நாட்டுப்பண்ணோடு நம்ம நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மதன் சார் வாங்க. சீரும் சிறப்புடன் நடைபெற்று முடிந்திருக்கிறதென நம்முடைய சாந்திநகர் பொதுநல அபிவிருத்தி சங்கத்தின் பொன் விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்த சிறப்பு தலைவர்களுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிக்கு முன்பதாக நமக்கு மருத்துவ சிகிச்சை செய்ததான கண் சிகிச்சை செய்த வாசன் கண் மருத்துவமனை ஊழியர் அனைவருக்கும், இந்த விழாவிலே இறுதி வரை கலந்து கொண்டு சிறப்பித்த சாந்தினார் மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இருக்கிறவர்கள் அப்படி கொஞ்சம் அமர்ந்தீங்கன்னா இப்பொழுது நமது நன்றி உரை நிறைவு பெற்ற திரு மதன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்படி நின்றுங்களா கொஞ்சம் இந்த நம்ம நாட்டுப்பண் பாடல் மட்டும் ஜனகணமன பாடலை நம்ம நிறைவு செய்வோம் நிகழ்ச்சியை. இப்பொழுது நம்மளுடைய நாட்டுப்பண் எல்லோரும் எழுந்து நிற்குமாறு, அப்படியே நீங்கள் அட்டென்ஷனில் நின்றுங்க, நிற்கிறவங்க தயவுசெய்து அதோடு நமது நிகழ்ச்சிகள் நிறைவேறும். இதுவரை இருந்த யாவருக்கும் மீண்டுமாக நாங்கள் சங்கத்தின் சார்பாக, தலைவர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். எல்லோரும் இருந்து சாப்பிட்டு செல்லும்படி உங்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சரியாக இந்த நாட்டுப்பண் நிகழ்ச்சி நிறைந்த பிறகு எல்லோரும் செல்லும்படி உங்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இருந்த எங்களது அன்புக்குரிய பாசத்திற்குரிய பாளை சட்டமன்ற அப்துல் வஹாப் எம்எல்ஏ அவர்களுக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய தம்பி தினேஷ் அவர்களுக்கும், தம்பி பவுல்ராஜ் அவர்களுக்கும், மற்ற யாவருக்கும் எங்களது இந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंग, विंध्य हिमाचल यमुना गंगा उज्ज्वल जलधि तरंग, तव शुभ नाम